ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை செப்பனியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 15வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த உலகம் முழுவதும் தீமையினால் நிறைந்திருக்கிறது, பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் யுத்தங்களின் செய்தி கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயற்கை அழிவுகள் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. இப்படி இந்த உலகம் முழுவதும் பலவிதமான இன்னல்கள் சூழ்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நான் மகிழ்வை செலுத்துகிறேன். ஏன்னு கேட்டால் கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால இனி என் வாழ்க்கையில தீங்க பார்க்க முடியாது. அந்த வசனத்தை முழுவதுமாய் பார்க்கிற பொழுது, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சத்துருக்களை உன் நடுவிலிருந்து விலக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவஜனங்களே, சில வேளைகளிலே சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே துன்பத்தை கொண்டு வருகிறான், இடையூறுகளை கொண்டு வருகிறான், பலவிதமான போராட்டங்களையும் கொண்டு வர முயற்சிக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருக்களை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னார். சத்துருக்களை நம்ம வாழ்க்கையை விட்டு, நம்முடைய எல்லைகளை விட்டு, நம்முடைய வாழ்விடத்தை விட்டு விலக்கி போடுகிறார். வேதத்தில் வாசிக்கிற போது வேதம் எப்படி சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் இவங்க கால்களுக்கு நசுக்கி போடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வாழ்க்கையில பாருங்களேன், சமாதானம் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அந்த சமாதானத்தை கெடுப்பதற்கு ஒரு பகைவன் இருக்கிறான். உங்க வாழ்க்கையில நீங்க சமாதானமா வாழணும்னு நினைக்கிற பொழுது அந்த சமாதானத்தை கெடுப்பதற்காக பல சத்துருக்கள் போராடுவார்கள். இந்த இடத்துல வேதம் அதுதான் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன். அந்த சமாதானத்தின் தேவன் உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வருவார். அந்த சமாதானம் எப்படி வரும் தெரியுமா? சாத்தானே உங்க கால்களுக்கு நசுக்கி போடுவதன் மூலமாக வருகிறது. அப்ப உலகத்துல பார்த்தீங்கன்னா சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவரே உதவி செய்கிறார். ஏன்னு கேட்டால் இந்த உலகத்திலே யாராலும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. யாரும் பணத்தை கொடுத்து சமாதானத்தை வாங்க முடியாது. ஒருவேளை மனுஷனிடத்தில் எவ்வளவு திரளான பணம் இருந்தாலும் சரி, அதை கொண்டு அவனால் சமாதானத்தை வாங்கிக் கொள்ள முடியாது. எனக்கு அன்பான தேவஜனங்களே, கர்த்தர் தான் நமக்கு சமாதானத்தை தருகிறார். நம்முடைய இருதயத்திலே சமாதானத்தை கொடுக்கிறவர் தேவன் ஒருவர் தான். அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களை உங்க வாழ்க்கையை விட்டு விலக்குவார். அவனால் வருகிற நிந்தையை உங்க வாழ்க்கையை விட்டு விலக்குவார். அவனால் வருகிற இடையூறுகளை உங்க வாழ்க்கையை விட்டு விலக்குவார். அந்த ஆண்டவர் சொன்ன, இஸ்ரவேலின் ராஜா உங்க நடுவில் இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல, ராஜாதி ராஜா உங்க நடுவில் இருக்கிறார். சர்வலோகத்தையும் ஆளுமை செய்கிற அந்த பரலோக தேவனாய் கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறார். அதனால சொல்லுகிறார், இனி நீ தீங்கை காண்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்களேன், வேதம் தொடர்ந்து வாசிக்கிற போது சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்களேன், அவர் வல்லமை உள்ளவர் உங்களை ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வல்லமை தேவனுடைய வல்லமை தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. அவர் தம்முடைய வல்லமையினாலே உங்களை ரட்சிப்பார். சில பேரை ரட்சிப்பதற்கு பலன் இல்லாதவர்களாக இருப்பாங்க. சில பேர் இவங்கெல்லாம் நம்மளை காப்பாற்றிடுவாங்க, இவங்கெல்லாம் நமக்கு உதவி செய்திருவாங்கன்னு சொல்லி சில மனுஷர்கள் மீது நம்பிக்கை வைத்து காத்து கொண்டு இருப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் எதுவுமே செய்ய முடியாமல் போய்விடுகிற பொழுது நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? இவ்வளவு காலமாக இவங்க நம்பி இருந்தோமே, இவ்வளவு காலமாக இவங்க ஏதாவது நமக்கு செய்திருவாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருந்தோமே, இவங்களால் நமக்கு எதுவுமே செய்ய முடியலேன்னு சொல்லி சில சமயத்தில் நீங்கள் ஏமாந்து போகக்கூடும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர் உங்களை ரட்சிக்கிறார். அவர் தம்முடைய அன்பின் நிமித்தமாக உங்களோடு கூட அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. அவர் என் கூட இருப்பது மாத்திரமல்ல, அவருடைய அன்பின் நிமித்தமாக என் கூட இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை இல்லையா? அவர் என்னை நேசிக்கிறார், அவர் மீது அன்பு காட்டுகிறார். அந்த அன்பின் நிமித்தமாக அவர் என் கூடவே அமர்ந்திருக்கிறார். நான் எங்கெல்லாம் போறனோ அங்கெல்லாம் என் கூட வருவார். நான் எங்கெல்லாம் போனாலும் அந்த இடத்துல என் கூட பக்கத்தில் நிற்பார். சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். என் கூடவே இருக்கிறார், அவரின் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார். அதனால தீங்கு என்னை தொட முடியாது. அதான் சங்கீதம் 121 வாசிக்கிற போது இப்படி சொல்லப்படுகிறது, அவர் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறாராம். அதனால தீங்கு என்னை அணுகுவதில்லை, தீங்கு என்னை தொடுவதில்லை என்று சொல்லுகிறார்.
ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறார். இன்றைக்கும் கூட ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே தீங்கு செய்வதற்காக யாராகிலும் எத்தனைப்படலாம், முயற்சிக்கலாம், பிரயாசப்படலாம். ஆனால் உங்களை ஒருவரும் தொட முடியாது. ஏனென்று கேட்டால் நீங்கள் தேவனிடத்தில் இருக்கிறீர்கள். தேவனாய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உடையவராக இருக்கிறபடினாலே உங்களை அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் கூட அவர் உன் நிமித்தமாக கம்பீரமாய் களி கூறுவாராம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆண்டவர் பாருங்களேன், உங்க கூட இருக்கிற பொழுது அவருக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அவர் கம்பீரமாய் களி கூர்ந்து மகிழ்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். இன்றைக்கும் கூட ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த அன்பின் ஐக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தான் எனக்கு அடைக்கலம், ஆண்டவர் தான் எனக்கு உறைவிடம், அவர்தான் எனக்கு தஞ்சம் என்று சொல்ல அவர் மீது முழுமையாய் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் கூட இஸ்ரவேலின் ராஜா உங்க நடுவில் இருக்கிறார். இனி உங்க வாழ்க்கையில் நீங்கள் தீங்கை காண்பதில்லை. சத்துருக்களை உங்க வாழ்க்கையை விட்டு விலக்குவார். சத்துருக்கள் உங்கள் எல்லைகள் நுழைய முடியாதபடிக்கு கர்த்தர் உங்களை வேலியடைத்து பாதுகாப்பார். வேதம் எப்படி சொல்லுகிறது பாருங்களேன். அவர் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதற்கு நடுவே மகிமையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ உங்க வாழ்விடத்தை சுற்றிலும் கர்த்தர் இரவும் பகலும் அக்னி மதிலாக இருந்து பாதுகாக்கிறார். ஒருவனும் தீங்கு செய்யும்படிக்கு உங்க மேல் கை போடுவதில்லை. எந்த ஒரு சத்துருவும், அது எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, அது ஒருவேளை பிசாசுடைய தந்திரங்களாக இருந்தாலும் சரி, எதுவும் உங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தருவார். அவரே உங்களுக்கு நித்திய அடைக்கலமாக இருக்கிறார். இன்றைக்கு அவர் மீது நம்பிக்கையோடு காத்திருங்கள். அவருடைய செட்டில்மெண்ட்டில் வந்து கொள்ளுங்கள், அடைந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நற்செபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே சத்துருக்களை விலக்குகிற தேவன், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. எங்க மத்தியில வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீங்க. எங்க மத்தியில ஆண்டவர் இருந்து ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை காணத்தக்கதாக ஒரு அற்புதத்தை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசு ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.